அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான ரிஷப ராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி. இந்த வக்ர நிவர்த்தி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறதுங்க. ஸோ இது வரைக்குமே வக்ர குருவால் நிறைய கஷ்டங்களையும் நிறைய சிரமங்களையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் அதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்குங்க. ஸோ குரு பகவான் அப்படின்னு சொன்னாவே தனக்காரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஒருவருக்கு கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர். ஸோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள், புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், புத்திக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்து அதை செயல்படுத்தக்கூடிய நபர்கள். ஒரு காரியத்தில் எந்த விதத்துலேயும் தோல்வி வந்துடக்கூடாது, அது ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். இந்த வக்ர குருவால் நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது அனுபவிச்சாச்சு. இந்த வக்ர குரு அப்படிங்கிறது இருக்கிற தொழிலை விட்டாச்சுங்க, செஞ்சிட்டு இருந்த வேலையை மாற்றியாச்சு, தேவையில்லாத இடத்துல கடன் வாங்கியாச்சு, வாங்காதவங்ககிட்டலாம் வாங்கியாச்சு, கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் எதுவும் கொடுக்க முடியல. ஸோ நிறைய சூழ்நிலைகள், பண வரவுகள் அப்படிங்கிறது தடைப்பட்டுருச்சுங்க. ஒரு இடத்துல மரியாதைக்காக இந்த டைமில் கொடுக்குறோன்னு சொன்னது கூட இன்றைக்கி அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத ஒரு சில சூழல். எதனால் இந்த ஒரு நிலைங்க, எது தொட்டாலுமே ஃபெயிலியர் ஆகுது, எதை தொட்டாலுமே அது பெரிய நஷ்டமாகுது அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கொஞ்ச நாளாகவே நடந்துட்டு இருந்தது. ஸோ இனி வரக்கூடிய காலத்தில் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் எந்த பலனாவது கொடுக்குமா, அட்லீஸ்ட் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரவே மாட்டேன்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும், நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வேலையில் ஒவ்வொரு விஷயமும், அதாவது வெற்றியை பெருக்குவதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். வேலையில் நிறைய கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை, அப்படி கண்டிப்பாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ அதற்குண்டான வெற்றிகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதே நேரத்தில் தொழிலில் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த இடையூறுகள் அப்படிங்கிறதெல்லாம், அந்த தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டங்கள், அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. எல்லாத்தையுமே மூடியாச்சுங்க, எந்த பிஸ்னஸுமே இப்போ இல்லை. நல்ல ஒரு காலத்தில் ஓஹோன்னு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி கடைசியாக கையில் இருந்த பிஸ்னஸையே விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சூழலை, யாரை நம்புறதுனே தெரியாமல் எல்லாத்தையும் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி பார்ட்னர்ஸ் மூலமாகவும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துச்சு. எல்லாருமே என்னை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலை, யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணலைங்க, ஆனால் என்னை மட்டும் ஏன் தான் இப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு யோசிக்கிற மாதிரி நிலைகள் கொண்டு வந்துருச்சு. ஸோ அந்த பிஸ்னஸை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு கட்டாயமாக நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கண்டிப்பாக ஒரு நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. அந்த தொழிலை மறுபடியும் ஏற்று நடத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கும், அதில் நல்ல லாபத்தையும் சம்பாதிப்பீங்க. ஸோ புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வருங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஸோ இது உங்களால் மட்டும்தான் முடியும், இது கரெக்டாக நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா நல்லா சக்ஸஸ் ஆகணும், நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு, நிதி தேவைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. பணப்பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாயம் குறையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது. வேலையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றமோ அல்லது புதிய வேலை கிடைப்பதற்கான சூழல் ஏற்படுங்க. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியம் ஓகேங்க, ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்குறோம், ஸோ அதை மேரேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம், ஏதோ ஒரு விதத்தில் தடைகள் வந்துகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் திருமணம் அப்படிங்கிறது பிரேக் ஆகிட்டே இருக்குங்க. நானும் நிறைய முயற்சி பண்ணுறதே நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயமாக ஏற்படுங்க. அதே நேரத்தில் பிரிந்து சென்ற கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. என்ன விஷயம்னே தெரியலைங்க, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தோம், ஆனால் திடீர்னு 2 பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன சங்கடங்கள் வந்துச்சு, சண்டை சச்சரவு வந்துச்சு. 2 பேருமே இன்றைக்கி பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை, டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுச்சுங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் மாறாதா? அதே போல் எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறோங்க, கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நான் பாட்டுக்கு கஷ்டப்பட்டு சிவனேன்னு வேலைக்கு போயிட்டு வரேங்க,
வேலைக்கு போகிற இடத்துல தான் எனக்கு நிம்மதி இல்லை, அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்தாவது நிம்மதி இருக்குமா அப்படின்னு சொல்லி வந்தால் அப்போ தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகள் எடுக்கிறாங்க. இதனால் என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையினால் பிள்ளைகளோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த முடியல, அவங்களுடைய கல்வியில் வந்து நாட்டம் செலுத்த முடியாத ஒரு சில சூழ்நிலைகள், நிம்மதியே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கிற நபர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்படிங்கிறது கை கூடுங்க. நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. வீட்டில் வந்து சில மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு இருந்தோம். இதனால் வந்து எங்கள் குடும்பத்தில் நிம்மதியே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்குங்க. குழந்தை செல்வங்களை பெற்றெடுக்கக்கூடிய காலம். ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா 2வது குழந்தைக்கு உண்டான சில பாக்கியங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதே நேரத்தில் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள், கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து சில ஆன்மீக காரியங்களையோ அல்லது சுற்றுலா செல்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் ஒவ்வொரு படியும் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை கட்டாயமாக ஏற்படுங்க. அடுத்ததாக குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். கண்டிப்பாக அவங்களுடைய கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த ஜென்ம சனி, அதாவது ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான சில ஞாபக மறதிகள் அப்படிங்கிறதுலாம் வந்திருக்குங்க. கல்வியில் சில தடுமாற்றங்கள், கல்வியில் சில இடமாற்றங்கள் அப்படிங்கிறத வந்திருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ள ஒவ்வொரு விஷயத்தையுமே ரிப்பீட் பண்ணுங்கள். ஒரு தடவை படித்தா பத்தாது, ஒரு 2 தடவை 3 தடவை சேர்த்து படிக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகமாக கொடுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்ற நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, எந்த விஷயமும் நம்மளுடைய அதிர்ஷ்ட காலகட்டமாக இருக்க போது, ஒரு யோகம் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடியது. ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்களோ அல்லது பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய சில வில்லங்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு வேலையில் புதுசாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் பண்ணலாமா, நமக்கு ஏதாவது ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸில் இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய யோசனைகள்லாம் இருக்குங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த திருமணம் சார்ந்த யோகமாக இருக்கட்டும், கல்வியில் ஏதாவது முன்னேற்றம் இருக்குமாலும், சொந்த வீடு வாகனங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கானா, முறைப்படி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய திசா புத்திகள், இந்த கிரக நிலை மாற்றங்கள் எல்லாம் நிறைய தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா அல்லது உங்களுடைய டைம் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.